அண்மை செய்தி. ரேஷன் அட்டை உள்ள அனைத்து மகளிருக்கும் ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலாஜி, விவரங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும், என் ஆயுள் உள்ளவரை உங்களுக்காக நான் உழைத்துக் கொண்டே இருப்பேன், கடவுள் என்னை எவ்வளவு நாள் ஓட விடுகிறாரோ அவ்வளவு நாட்கள் உங்களுக்காக நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என அருப்புக்கோட்டை ஊராட்சி பகுதியில் வளர்ச்சி திட்ட பணிகளை துவக்கி வைத்த பின் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் பேசியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். அதன்படி கஞ்சநாயக்கம்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 17 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்க கட்டிடத்தையும், சுக்கிலாநத்தம் கிராமத்தில் 13 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட உள்ள நியாய விலை கடை கட்டிடத்திற்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து மீனாட்சிபுரம் மற்றும் ஆமணக்குநத்தம் கிராமத்தில் தலா 8 லட்சம் மதிப்பில் பயனாளிகள் நிழற்குடை கட்டுவதற்கும் 21 லட்சம் மதிப்பில் புதிதாக பைப்லைன் அமைக்கும் பணிகளுக்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து குருநாதம் மடம் கிராமத்தில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர் தேக்க தொட்டியும் 14 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், உங்களுக்கு எனக்கும் உள்ள உறவு 50 வருட உறவு. உங்களை பார்ப்பதில் எனக்கு சந்தோஷம், என்னை பார்ப்பது உங்களுக்கு சந்தோஷம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிலருக்கு விடுபட்டுள்ளது. வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அதேபோல முதியோர் உதவித்தொகை விண்ணப்பித்து ஆணை பெற்றுள்ள அனைவருக்கும் விரைவில் முதியோர் உதவித்தொகையும் வழங்கப்படும். எனக்கு ஆயுள் உள்ளவரை உங்களுக்காக உழைத்துக் கொண்டே இருப்பேன், கடவுள் என்னை எத்தனை நாட்களுக்கு ஓட விடுகிறாரோ அத்தனை நாட்களுக்கும் உங்களுக்காக நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என பேசியுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.